ஹே காய்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் 2 கேட்டிருந்தேன். ஒன்று போல் கண்டக்ட் பண்ணேன். லைக் இந்த மாதிரி உங்களுக்கு ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பேங்க் எக்ஸாம்னு ஒரு கைடன்ஸ் வீடியோ வேணுமா அப்படின்னு. அதுக்கு 96% ஆஃப் த பீப்புள் எஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் வந்து ஆஸ்க் அ கொஷின் போட்டிருந்தேன். ஸோ உங்களோட நீங்கள் ரியல் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக உங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ப்ராப்ளம் வந்து காமனான ஒரு விஷயம். காமனாக எல்லாருமே ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. செகண்ட் கேட்டது, ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு ஸ்பீடு வர மாட்டேங்குது. அதுவும் மெயினாக குவான்ஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் எனக்கு ஸ்பீடு வரவே மாட்டேங்குது. எப்படி ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறது, மார்க் ரொம்ப கம்மியாக வருது. தேர்டு ஒன், என்னால் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியலை. எனக்கு ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ண முடியலை. எனக்கு ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்குது, டிமோட்டிவேஷன் ஆகுது. இது வந்து இந்த 3 விஷயம் வந்து காமன் திங். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே இருக்கிற ஒரு காமன் திங். பட் நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இல்லை யூடியூப்பில் வந்து நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எப்படி படிக்கணுன்னே ஃபஸ்ட்டு தெரியாதவங்களுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு வீடியோ நான் இன்றைக்கி போடுறேன். ஸோ இன்றைக்கி பார்க்குறது நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் எக்ஸாம்னு இல்லை, எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படித்தாலுமே சரி, ஃபஸ்ட் அந்த எக்ஸாம் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம் பேட்டர்னா என்னது? எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு இப்போ நமக்கு 3 என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், அந்த சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, எவ்வளோ டியூரேஷன். ஸோ இது 3 தான் நம்ம பார்க்கணும். மொத்தம் இப்போ பேங்க் எக்ஸாம்னா என்னென்ன இருக்குது? 6 எக்ஸாம்ஸ் இருக்குது. எஸ்பிஐ கண்டக்ட் பண்ணுற பிஓ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற பிஓ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு. ஸோ 6 எக்ஸாம்ஸ் இருக்குது. எஸ்பிஐக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை, ஐபிபிஎஸ்க்கு செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. ஸோ அண்ட் அதர் தென் திங் சப்ஜெக்ட் வந்து இப்போ ஐபிபிஎஸ்க்கும் எஸ்பிஐக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் கொஷின் டியூரேஷன் 20 minutes தான் ப்ரிலிம்ஸ்க்கு. பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் மார்க்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ அது என்னென்ன எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்னில் இருக்குன்றது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ். மோஸ்ட் ஆஃப் த எல்லா பேங்க் எக்ஸாம் சரி, எல்ஐசி சரி, எல்லாத்துக்கும் சிலபஸ் தான். கிட்டத்தட்ட எஸ்எஸ்சிக்குமே இதே சிலபஸ் தான். ஸோ மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ்க்கு இதே சிலபஸ் தான். ஸோ பேங்க் எக்ஸாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கனால என்னென்ன சிலபஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ், இது 3 தான் இருக்குன்னு தெரியும். மெயின்ஸ் லெவலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரீசனிங்கில் 2 டாப்பிக்காக பிரிக்கலாம். ஒன்று பசில், இன்னொன்று மிசலனியஸ். ஸோ பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் ஹை வெயிட்டேஜான டாபிக். ஸோ 15 to 20 கொஷின்ஸ் வந்து 15 to 20 கொஷின் வந்து பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து வந்துடும். இப்போ மிசலேனியஸில், அதாவது பசில்ஸ் வந்து 15 கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த மிசலேனியஸ் டாபிக்ஸ், மிசலேனியஸ்னால் இதுவரையும் தான் மிசலேனியஸ், இது 3 வந்து மெயின்ஸில் வரும். இது 3 கிளரிக்கல் மெயின்ஸில் வரும். இது 2 பிஓ ப்ரிலிம்ஸ்லேயே வரும். இது 2 பிஓ ப்ரிலிம்ஸ்லேயும் வரும். அண்ட் மற்ற எல்லா கிளரிக்கல் மெயின்ஸில் வரும். இது வந்து மெயின்ஸில் மட்டும்தான் வரும். இது வந்து மெயின்ஸில் மட்டும்தான் வரும். ஓகே பசில் வந்து 15 கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா மிசலேனியஸ்லேருந்து 20 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் 35 கொஷின்ஸ் ரைட்டா? அப்போ பசில்லேருந்து 15 கொஷின் கேட்டாங்கன்னா மிசலேனியஸ்லேருந்து 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லை பசிலில் 20 கொஷின்ஸ் வந்துருச்சுன்னா மிசலேனியஸில் 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். இதுவரை இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன படிக்கணும்? கிளரிக்கல் லெவலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், இன்இக்வாலிட்டி, கோடிங் டிகோடிங், சிலோகிசம், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன் எல்லாமே கேட்பாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து என்னென்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், சிலோகிசம். பிளட் ரிலேஷனும் கோடிங் டிகோடிங்கும் வரும், ஈஸி தான். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அதை எப்போவுமே அட்டம் பண்ணும்போது லாஸ்ட்டாக அட்டம் பண்ணணும். ஏன்னா இது 2மே வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்னால இதை கொஞ்சம் லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டா நல்லது. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா பசில்ஸ்க்கு போயிடணும்.
ஸோ பசில்ஸ் நெக்ஸ்ட் வந்து நமக்கு எல்லாத்தையும் அட்டன் பண்ணணுமானு கிடையாது. ஈஸியானது டைமுக்குள்ளே ஒரு 3 to 4 minutesக்குள்ளே சால்வ் பண்ணக்கூடிய பசில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து அட்டன் பண்ணணும். அட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷனுக்கு போகலாம். மெயின்ஸுக்கு எப்படின்னா பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும். டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த மிசலேனியஸில் என்னென்ன இருக்குன்னா எல்லாமே இந்த 6 டாபிக் வந்து கோடடில் இருக்கும். கோடட் ஃபார்மில் மெயின்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா சஃபிஷியன்சின்னு என்னது, இந்த எல்லா டாபிக்ஸும் சேர்ந்து கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அதான் டேட்டா சஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட்னா லைக் ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சிட்டு அந்த லாஜிக்லேருந்து ஆல்ரெடி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதோட லாஜிக் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி நம்ம வந்து நம்ம கொஷின் கேட்டிருப்பாங்க அதே லாஜிக்கில் நம்ம சால்வ் பண்ணணும். லாஜிக்கல் ரீசனிங்னா என்னது, இது வந்து இது இங்கிலீஷ் பேஸ் பண்ணாது ஆக்சுவலாக. இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டான கன்க்ளூஷன் என்னென்னு நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து ரீசனிங்கோட சிலபஸ். ஸோ டெய்லி ரொட்டீன் நீங்கள் என்ன பண்ணணும்னா மிசலேனியஸில் ஒரு டாப்பிக்லேருந்து 10 கொஷின் சால்வ் பண்ணணும். பசில் அண்ட் சீட்டிங் வந்து கன்ஃபார்மாக ஒரு நாளைக்கு 5 கொஷின் சால்வ் பண்ணணும். அப்போ தான் வித்தின் அந்த ப்ராக்டிஸும் வரும். அண்ட் வந்து நீங்கள் டைமுக்குள்ளே நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு சால்வ் பண்ணுங்கள், நார்மலாக சால்வ் பண்ணுங்கள் கொஷின் எடுத்து. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டைமர் வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது ஓரளவு ஒரு 50% சிலபஸ் முடிச்சக்கப்புறம் செக்ஷனல் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் பசில் வந்து இன்றைக்கி பசில் வந்து 5 கொஷின் சால்வ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 5 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். எல்லாருமே பார்த்து பயப்படுற சப்ஜெக்ட் இதுதான். அதுவும் நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து நிறைய பேர் எனக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகலை, மார்க் வர மாட்டேங்குதுன்னு சொன்ன 2 சப்ஜெக்ட்டு, ஒன்று குவான்ஸு, ஒன்று இங்கிலீஷ். ஸோ இது 2க்கு எப்படி மார்க் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவான்ஸ்க்கு வந்து நம்ம சிலபஸே பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 ஸ்லைடு போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக் நம்பர் சிஸ்டம்னா என்ன, இந்த ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஈவன், ஆட். ஸோ அது எல்லாமே நம்ம பேசிக்காக ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம்ல, அதுதான் நம்பர் சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக அது படிக்கணும். ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு இது கொஷின்ஸ் இல்லாட்டியும் மெயின்ஸ் லெவலில் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வரும். ஸோ மெயின்ஸுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் மேக்ஸ். அது நெக்ஸ்ட்டு நான் வந்து அங்கே சொன்னேன்ல, அங்கே வந்து பசில் அண்ட் சீட்டிங் அண்ட் மிசலேனியஸ் தானே, இங்கே வந்து 3 இருக்குது. பட் ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா 8 to 10 கொஷின்ஸ் வந்து இதில் மட்டுமே கேட்பாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸில் ராங் நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 4 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேட்டிங்கல்ல, ரீசனிங் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு மிசலேனியஸ் டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். மிசலேனியஸ் டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் பசில் அண்ட் சீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து குவான்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் படிச்சுட்டு ஸ்பீட் மேக்ஸுக்கு வந்துடணும். சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ், குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த 4 டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அரித்மெட்டிக் வந்துடணும். அரித்மெட்டிக்கில் என்ன டாபிக் ஃபஸ்ட் படிக்கணும், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், ஆவரேஜ். இது 3 வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அரித்மெட்டிக்கில் இது 3 இம்பார்ட்டன்ட்னா இதுதான் கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் மித்த டாபிக்ஸ்லாம் வரும். ஸோ இதோட அப்ளிகேஷன் கான்செப்ட்ஸ் தான் இது. இப்போ பர்சன்டேஜ் படித்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்டன் பண்ண முடியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி ரேஷியோ படித்தாதான் நம்ம வந்து ஏஜஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி மிக்சர் அண்ட் அலிகேஷன் அட்டன் பண்ண முடியும். ஸோ பார்ட்னர்ஷிப்பும் அட்டன் பண்ண முடியும். கரெக்டாக அந்த மாதிரி படிக்கணும். இப்போ டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாதான் பைப் அண்ட் சிஸ்டம். ஸோ பைப் அண்ட் சிஸ்டம் வந்து படிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் டேட்டா இன்டர்பிரேஷன். எப்படி அங்கே பசில் அண்ட் சீட்டிங் வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும் ஹை வெயிட்டேஜான டாபிக், இம்பார்ட்டண்டான டாப்பிக்கோ, அதே மாதிரி குவான்ஸில் நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் இம்பார்ட்டண்டான டாபிக் டிஐ. ஸோ எப்படி அங்கே அது 15 to 20 கொஷின்ஸில் ரீசனிங் இதில் கேட்குறாங்களோ இங்கே இது 15 to 20 கொஷின்ஸ் கேட்பாங்க, போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ இப்போ எப்படின்னா இதில் 15 கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஸ்பீட் மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து லைக் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ இது 20 கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்பீட் மேக்ஸ் அண்ட் அரித்மெட்டிக்லேருந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. பட் அந்த ஸ்பீட் மேக்ஸ் அண்ட் அரித்மெட்டிக்கில் ஸ்பீட் மேக்ஸ்
மேக்ஸ் மட்டும் 8 to 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. விச் மீன்ஸ் இப்போ வச்சுக்கோங்க, இதில் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் டேட்டா இன்டர்பிரேஷனில் 15 கொஷின் கேட்குறாங்கன்னா ஆல்ரெடி 25 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் 10 கொஷின்ஸ் அரித்மெட்டிக் சப்ஜெக்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரித்மெட்டிக் சாப்டரை ஃபுல்லாக ஒமிட் பண்ணிவிட்டு ஸ்பீட் மேக்ஸ் டிஐ மட்டும் படிச்சுட்டு போவாங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் டிஐ வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்பீட் மேக்ஸ் ஆப்வியஸாக இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் இப்போ வர எக்ஸாம்ஸில் ஸ்பீட் மேக்ஸும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ் வைக்கிறாங்க. லைக் 10 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, இல்லை 8 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா 8மே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு 5 to 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டிஐயும் அதே மாதிரி தான். எல்லோரும் வந்து அரித்மெட்டிக் ஒமிட் பண்ணிட்டு வரனால டிஐயும் இப்போ கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸ் கேட்குறாங்க. பட் எனிவேஸ் கான்செப்ட்ஸில் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா எல்லாமே சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிஐ கொஷின். டிஐ எப்படி படிக்கிறது அப்படின்னா, அரித்மெட்டிக்கில் 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் படித்தாதான் நம்ம டிஐ அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் இந்த 3 டாபிக் தான் டிஐயோட பேசிக். ஸோ இது 3 படித்தா தான் டிஐ கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். மெயின்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா குவான்ஸில் கிங் ஆஃப் த குவான்ஸ் அரித்மெட்டிக் தான். ஓகேயா? ஸோ கிங் ஆஃப் த குவான்ஸ் என்னது? அரித்மெட்டிக் தான். பிகாஸ் அரித்மெட்டிக்கை நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது. ஏன்னா இதில் வந்து 10 to 15 கொஷின்ஸ் இருக்கும். 10 to 15 கொஷின்ஸ் வந்து மெயின்ஸில் கேட்பாங்க, ஒன் லைனர்ஸில் கேட்பாங்க. நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியறதா இருக்கும். ஸ்பீட் மேக்ஸும் டேட்டா இன்டர்பிரேஷனும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலில் வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஐ இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ் லெவலில் டிஐ வந்து பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் படித்தா அட்டன் பண்ணிடலாம். பட் மெயின்ஸ் லெவலில் இது 3 மட்டும் பத்தாது, எல்லாமே படிக்கணும். எல்லாமே படித்தாதான் டிஐக்கு வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும்? டெய்லி ரொட்டீனுன்றதை தாண்டி குவான்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1 to 20 டேபிள்ஸ் படிக்கணும். கியூப் வந்து அப் டு 20 படிக்கணும். ஸ்கொயர் அப் டு 40 படிக்கணும். ஓகேயா? ஸோ இது டெய்லி ரொட்டீனில் இது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்பீட் மேக்ஸ் டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா ஸ்பீட் மேக்ஸில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அரித்மெட்டிக்கில் வந்து மிக்சடு கொஷின்ஸ் ஒரு 20 கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும். டிஐ வந்து அதே மாதிரி தான். பசில் அங்கே வந்து எப்படி 5 கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறோமோ அதே மாதிரி டிஐ ஒரு 5 கொஷின்ஸ் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செக்ஷனல் மார்க் எடுக்கணும். குவான்ஸில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா, குவான்ஸில் வேறு வழியே இல்லை. இது ஃபஸ்ட்டு படிக்கணும். லைக் இது 3 படித்தா நம்ம கால்குலேஷனில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரிக்ஸ் இருக்குது. வேதிக் மேக்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ வேதிக் மேக்ஸ் இந்த இதில் இதுக்கு முன்னாடி வந்து வேதிக் மேக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஸோ வேதிக் மேக்ஸ் வந்து படிக்கணும். ஓகே, ஸோ ஏன்னா வேதிக் மேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு வேல்யூக்கு ஸ்கொயர் வேல்யூ எப்படி எடுக்கிறது, இப்போ வந்து 2 டிஜிட் நம்பரை எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது, 2 3 டிஜிட் நம்பரை எப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரிக்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான் வேதிக் மேக்ஸ். ஸோ நம்பர் சிஸ்டம் முடிச்சுட்டு வேதிக் மேக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் படிங்க. ஸோ அதுக்குள்ளேயே பேரலாக என்ன பண்ணணும்? டேபிள்ஸு, கியூபு, ஸ்கொயர் வந்து படிக்கணும். ஸோ இது வந்து நம்ம கேல்குலேஷன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். விச் மீன்ஸ் டைம் டியூரேஷன் நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அரித்மெட்டிக் 20 கொஷின், டிஐ வந்து 5 கொஷின், நெக்ஸ்ட்டு செக்ஷனல் மார்க்கு எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண இப்போ ஒரு டாபிக் வரல அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ண ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்பீடு வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு சொன்ன என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகலை, அக்யூரேட்டாக வர மாட்டேங்குது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்ட 2வது சப்ஜெக்ட் அது இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷில் இங்கே கொடுத்துருக்கேன் பாரு, டெய்லி ரொட்டீன்லேயே ஒரு 4 கொடுத்துருக்கேன்னா இது கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ரீடிங்கும் சினானியம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிக்கிறதும் ஒன் டேல நம்ம இது எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியாது. ஸோ இது ஒரு ஹேபிட், டெய்லியும் பண்ணால் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகுது டெய்லி ரீட் பண்ணணும். ஏதோ ஒன்று, எடிட்டோரியல் தான், நியூஸ் பேப்பர் தான் கிடையாது,
புக்ஸ் படிக்கலாம், நாவல்ஸ் படிக்கலாம், மேகசின்ஸ் படிக்கலாம், இங்கிலீஷ் மூவிஸ் இல்லை வெப் சீரிஸ் பார்க்குற ஹேபிட் இருந்தாலும் மூவிஸும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சினானியம்ஸ், ஆண்டனியம்ஸ். ஸோ இது நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் அதை மீனிங் சர்ச் பண்ணி அதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு சினானியம்ஸ் என்ன, ஆண்டனியம்ஸ் என்ன அப்படின்னு தேடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரெஷரில் இது நம்ம நிறைய பேர் ஒமிட் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் அந்த சேனலில் என்ன பண்ணுறேன்னா டெய்லியும் வொக்காபுலரி, அதுவும் எடிட்டோரியலில் இம்பார்ட்டண்டான எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய டெய்லியும் சினானியம்ஸ், ஆண்டனியம்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்கள். டெலிகிராமில் குவிஸ் நடக்கும், அதை அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட்டு கிராமர். டெய்லியும் ஒரு கிராமர் டாபிக் படிக்கணும். ஏன் கிராமர் டாபிக் இம்பார்ட்டன்னா, இங்கே இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே கிராமர் பேஸ்ட். கிராமரை படித்தா தான் கிராமர் டாபிக்ஸை கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து இந்த டாபிக்ஸை அப்ளை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் எதுக்குன்னா எரடக்ஷன், ஸ்பாட்டிங் எரர் இருக்கு இல்லையா, ஸோ எரடக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ரீசனிங்கில் பசில்ஸ், குவான்ஸில் டிஐ, அதே மாதிரி இங்கிலீஷில் ஆர்சி. ஸோ என்ன வரும்னா 8 to 10 கொஷின்ஸ் வந்து வரும். 5 to 8 கொஷின்ஸ் வந்து 5 to 8 கொஷின்ஸ் வரும். ப்ரிலிம்ஸு மெயின்ஸு ரெண்டுக்குமே வந்து ஹை வெயிட்டேஜான டாபிக் ஆர்சி. ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் ஆர்சி வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியான லெவலில் தான் இருக்கும். நம்ம கொஷினுமே வந்து டேரெக்டாக தான் கேட்டிருப்பாங்க, பேசேஜிலோட தான் அப்படியே கேட்டிருப்பாங்க, நம்ம ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மெயின்ஸில் போகும்போது உங்களோட ரீடிங் எபிலிட்டி, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியை பார்ப்பாங்க, உங்களோட வொக்காபுலரியை வந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா ரீட் பண்ணுங்கள், அதுக்கு தான் வந்து சினானியம்ஸ், ஆண்டனியம்ஸ் படிங்கன்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் என்னென்னா கொஷின்ஸ் வந்து இருக்கும், பட் அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்னா கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி மெயின்ஸ் லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஹை வெயிட்டேஜ் வந்து க்ளோஸ் டெஸ்ட் அண்ட் பேராஜம்பிள்ஸ். ஸோ க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு என்னது, கிராமரும் என்ன தேவைன்னா கிராமரும் வொக்காபுலரியும் தேவை. பேராஜம்பிள்ஸ்க்கு கிராமர் தேவை. ஓகேயா. நெக்ஸ்ட்டு டாபிக்ஸ், இதெல்லாம் வந்து ஒன்லைனர்ஸ் டாபிக்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணா ஒரு 2 to 3 கொஷின்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ் லெவலையும் மெயின்ஸ் லெவலையும். பட் ஹை வெயிட்டேஜான டாபிக் வந்து ஆர்சி, க்ளோஸ் டெஸ்ட், பேராஜம்பிள்ஸ். ஸோ என்ன பண்ணணும்னா டெய்லி ப்ராக்டிஸில் இந்த 4 வச்சுக்கணும். இப்போ கிராமர் டாபிக் முடிச்சிட்டோம், ரூல்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணணும் டெய்லியும். ஸோ அவ்வளோதான் படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாமல் இருக்கக்கூடாது. டெய்லியும் கிராமர் முடிச்சக்கப்புறம் ஒரு டாபிக் ரிவைஸ் பண்ணணும், ரூல்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். டெய்லி ஆர்சி வந்து 2 கொஷின், பேராஜம்பிள்ஸ், க்ளோஸ் டெஸ்ட் இது ரெண்டும் வந்து 2 கொஷின் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மற்ற டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சக்கப்புறம் டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். செக்ஷனல் மார்க், ரீசனிங்க்கும் குவான்ஸை தாண்டி இங்கிலீஷ்க்கு செக்ஷனல் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செக்ஷனல் மார்க்கு பார்த்து மட்டும்தான் நம்ம இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இதுதான் பேங்க் எக்ஸாமோட சிலபஸ். இப்படி தான் பேங்க் எக்ஸாமுக்கு ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ஆர்டரில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஓகேயா, இந்த ஆர்டரில் தான் நான் சொன்ன ஆர்டரில். ஏன்னா ரீசனிங் ஃபஸ்ட்டு, மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ் முடிச்சுட்டு பசில் படிங்க. பசில் நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் லெவலில் கான்செப்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு மெயின்ஸ் லெவலில் இந்த மிஸ்செலேனியஸ் வந்து கோடட் வெர்ஷன் படிங்க. லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா சஃபிஷியன்சி, இன்புட் அவுட்புட் படிங்க. பசில்ஸ் வந்து பேசிக் லெவலில் நல்லா உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணி நல்லா ஆன்சர் பண்ண முடியுதுன்னா அதுக்கப்புறம் மெயின்ஸ் லெவலில் டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு குவான்ஸு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் முடிச்சுட்டு வேதிக் மேக்ஸ் முடிங்க. வேதிக் மேக்ஸ் முடிச்சக்கப்புறம் ஸ்பீட் மேக்ஸ் முடிங்க. ஸ்பீட் மேக்ஸ் முடிச்சக்கப்புறம் பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் டாபிக் முடிங்க. அது முடிச்சக்கப்புறம் டிஐ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் லெவலில் டிஐ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஓரளவு இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் மிச்சம் அரித்மெட்டிக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் லெவலில் வந்து என்ன பண்ணணும்னா டிஐ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷில் டெய்லியுமே வந்து ரீட் பண்ணுறது, சினானியம்ஸ், ஆண்டனியம்ஸ் படிக்கணும், கிராமர், ரூல்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்சி, க்ளோஸ் டெஸ்ட், பேராஜம்பிள்ஸ் டெய்லியும் ரொட்டீனில் இருக்கணும். அதுக்கப்புறம் மற்ற டாபிக்ஸ் படிச்சுட்டு மற்ற டாபிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டாபிக் 50% சிலபஸ். அதே மாதிரி குவான்ஸுக்கு வந்து என்னது, இந்த டேபிள்ஸ், கியூபு, ஸ்கொயர் டெய்லி ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெய்லி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா செக்ஷனல் மார்க் அட்டன் பண்ணுங்கள். ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் மார்க் வந்து அட்டன் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் வந்து ப்ரிலிம்ஸ் மார்க் அட்டன் பண்ணிட்டே இருங்க. ஒரு 60 மார்க்ஸ் 70 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தோன்னே மெயின்ஸ் லெவலுக்கு மெயின்ஸ் மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ இப்படி தான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.